பிரவீன் சக்கரவர்த்தி வெர்சஸ் செல்வ பெருந்தகை. தமிழக அரசியல் கூட்டணி கணக்குகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. அகில இந்திய காங்கிரஸ் தரவு பிரிவின் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட ஒரே ஒரு ட்வீட் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரையே கொந்தளிக்க வச்சிருக்கு. அது என்ன ட்வீட்? ஏன் செல்வ பெருந்தகை இவ்வளவு ஆவேசப்படுகிறார்? விரிவாக பார்ப்போம். சமீபத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டார். அதில் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்தின் கடன் சுமை அதிகமாகவும் கவலைக்கிடமான நிலையிலும் இருக்கிறது என குறிப்பிட்டிருந்தார். யோகி ஆதித்யநாத் ஆளும் உத்தரப்பிரதேசத்துடன் இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக ஆளும் தமிழகத்தை குறிப்பிட்டு அவர் பேசியதுதான் இப்போது பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது. பாஜகவினர் இந்த ட்வீட்டை கையில் எடுத்துக்கொண்டு திமுக அரசை விமர்சிக்க தொடங்கிவிட்டனர். இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்தியை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த கால வரலாறு 140 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபோதும் கொல்லைப்புற வழியாகவோ பின்புற வழியாகவோ பேச்சுவார்த்தை நடத்தாது. இது தனிநபருடைய வளர்ச்சிக்காகவும் தனிநபருடைய விளம்பரத்திற்காகவும் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறார்கள். இதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் துளி அளவும் சம்பந்தம் இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவது காங்கிரசின் குரல் அல்ல, அவர் பாஜகவின் குரலாக RSSின் குரலாக பேசுகிறார் என்று நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார். பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற அனுமதிக்கும் சில சக்திகள் மறைமுகமாக வேலை செய்கின்றன. அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அது எங்க கட்சியில் இருந்தாலும் சரி, வேற கட்சியில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பாஜகவை கால் பதிக்க நேரடியாகவோ மறைமுகமாகவே முயற்சி செய்பவர்கள் அல்லது உளவு வேலை பார்ப்பவர்கள், இது யாராக இருந்தாலும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய திட்டமான அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் காட்டு தர்பாரை நியாயப்படுத்துபவர் எப்படி காங்கிரஸ்காரராக இருக்க முடியும் என கேள்வி எழுப்பியதோடு அவர் மீது காங்கிரஸ் மேலிடத்தில் புகாரும் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒப்பிட்டு பேசுவது, உத்தரப்பிரதேசம் புல்டோசர் ஆட்சி, ஏழை எளிய மக்களை புல்டோசர் வைத்து இடிப்பது யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சி, பாஜக ஆட்சி. அப்படின்னா ஒரு யோகி ஆதித்யநாத்துடைய குரலா பேசுறாரா? சர்ச்சை இதோடு முடிந்துவிடவில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பிரவீன் சக்கரவர்த்தி ரகசியமாக சந்தித்து பேசியது ஏற்கனவே கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. விஜயுடன் அவர் சந்தித்ததற்கும் காங்கிரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என செல்வ பெருந்தகை கை கழுவி விட்டாலும், ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் என்று அறியப்படும் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த நகர்வுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். காங்கிரஸ் பாரம்பரியத்தையும் காங்கிரஸ் வரலாறையும் தெரியாதவர்கள் இப்படி இந்த மறைமுகமான செய்திகளை தான் வளர்த்து கொள்வதற்காக, தன்னுடைய புகழை வளர்த்துக் கொள்வதற்காக, விளம்பரத்தை வளர்த்துக் கொள்வதற்கு இப்படி பேசுவாங்க. இது முதலும் கடைசியாக சொல்லுகிறோம். காங்கிரஸ் கருத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுவது அதான் கருத்து. ஊடகங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், யாரோ போறாங்க வராங்க இதெல்லாம் சொல்றாங்கன்றது நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். இதெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி. இது RSS பிஜேபியும் மறைமுகமாக ஊடுருவி வேலை பார்க்கிறார்கள். இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். கூட்டணிக்குள் குழப்பத்தை விளைவிக்க தனிநபர் முயற்சிப்பதாக செல்வ பெருந்தகை கொதித்தெழுந்திருக்கும் நிலையில் டெல்லி மேலிடம் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்குமா அல்லது இது 2026 தேர்தலுக்கான புதிய அரசியல் மாற்றத்தின் அறிகுறியா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள Cloud7 வாய்ஸில் இணைந்திருங்கள்.